அபி வந்துட்டு ராகவுக்கு மதியம் லஞ்ச் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க ராகவ் சாப்பிடுங்க, டைம் ஆச்சு, வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ராகவ் வந்துட்டு சரி அபி சாப்பிட்றேன். ஆமா நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அபி இருந்துகிட்டு நான் முன்னாடியே சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டு தான் உங்களுக்கு சாப்பாடே எடுத்துட்டு வந்தேன். ராகவ் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அபி நீயும் சாப்பிடலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்தா ஒரு வாய் நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. அந்த டைம்ல ராகவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. சார் நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிடுறோம், இந்த மாதிரி சங்கருக்கு உடம்பு முடியல, நீங்க உடனே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ராகவும் அபியும் அங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. முரளி வந்து சுந்தரி கிட்ட போயிட்டு அத்தை நான் ஒரே ஒரு காஃபி தாங்க அத்தை கேட்டேன், ஆனா அதுல மிளகாத்தூள் கலந்து இந்த அணுவும் அபி பண்ற வேலையை நீங்க பாத்தீங்களா? என்ன கிருஷ்ணா சொல்ற? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து அலப்புறீங்க, தாங்க முடியல, இதுங்களை ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கணும், அதுதான் நம்மளால முடியவே மாட்டேங்குது. அஞ்சலிக்கு வந்து அந்த டைம்ல ஐயோ என்னால உடம்பே முடியலையே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது முரளி இங்க இருந்து போயிட்டு என்ன அம்மா ஆச்சு, சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா? முரளியும் அஞ்சலியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் முரளி வந்துட்டு அபி ராக வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறத பார்த்துட்டு ஆமா இவங்க எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே. முரளி வந்து மனசுக்குள்ளேயே ஒருவேளை அந்த சங்கருக்கு நினைவெல்லாம் தெரிஞ்சிச்சோ, அவனுக்கு மட்டும் நினைவு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உண்மை எல்லாமே உளறிடுவானே, இப்ப நம்ம என்ன பண்றதுனே தெரியலையே. அஞ்சலிக்கு செக்அப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை கொண்டுட்டு போய் வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னதான் நடக்குதுன்றது கவனிக்கலாம், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. முரளியோட உண்மை கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.